Welcome back, students. So, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it's the origin and conduction of heartbeat. Okay. So how the conduction of heartbeat takes place and எப்படி actually வந்து அந்த heartbeat start ஆகுது and continuously வந்து because we know the sound of heartbeat, right? Love and dub. இது ரெண்டு தான் நம்ம வந்து சொல்லுவோம். But actually when doctor analyze with the stethoscope actually when analyze பண்ணும்போது பாத்தீங்கன்னா it produces our heart produces four types of sounds. நமக்கு actually வந்து audible இருக்கிறது வந்து two sounds தான், love and dub. But இன்னும் ரெண்டு sounds இருக்கு, ரொம்ப minute இருக்கும். So whenever we suffer, நமக்கு ஏதாவது ஒரு நம்ம நம்ம whenever we feel uncomfortable or நமக்கு ஏதோ fever அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா he observes the heartbeat, he or she observes the heartbeat. அந்த heartbeatல actually இருக்கக்கூடிய சின்ன variations கூட they can easily analyze through the experience. ஸோ அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா they will say that இந்த என்ன மாதிரியான diagnosis பண்ணணும் and diagnosis பண்ணதுக்கப்புறம் how what is the medicines they have to give, இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கிளியரா தெரியும். இது வந்து நமக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். It produces four types of sounds. Okay. The heart in human is myogenic. Myogenic means it is made up of muscle, right? Myo means muscle, genic na origin. So இது வந்து ஒரு myogenic ஆனது. Cardiomyocytes. Cardio means heart, myo means muscle, cyte means cell. So heartல இருக்கக்கூடிய cells பாத்தீங்கன்னா ஒரு muscle ஒரு it's a cardiac cells அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல கம்ப்ளீட்டா மசிலால இருக்கிறது and இது வந்து cardio muscle cells அப்படின்னு நம்ம சொல்லலாம். Can produce spontaneous rhythmic depolarization that initiates contraction. So rhythmic depolarization நடந்துகிட்டே இருக்கும். Depolarization அப்படின்னு பாத்தீங்கன்னா the contraction relaxation பண்ணும்போது வர்றது, that initiate contractions depolarization பண்ணும்போது contraction நடக்கும். Okay. Contraction in the sense heart வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து கான்ட்ராக்ட் பண்ணும்போது அழுத்தும் போது புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ அப்படின்றது வெளியே பாஸ் அவுட் ஆகும். வெளியே பாஸ் அவுட் ஆகுறது நம்ம இப்பதான் பார்த்தோம். வென்ட்ரிக்கிள்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய பிளட் ஆக்சுவலி பாஸ் ஆகுறதுக்கு ரெண்டே வழிதான். ஒன்னு பல்மோனரி ஆர்டரி, இன்னொன்னு அயோட்டா. ஸோ அயோட்டா வழியா பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் மே என்டர் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி. நம்ம பாடி எல்லாத்துக்குமே ஆக்சுவலி அந்த aorta, when we see aorta, let me show you the diagram. See here. If you see the aorta, we can say that it contains three valves, right? இங்க பாத்தீங்கன்னா தெரியுது ஒரு three valves அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது மூணுமே வந்து நம்ம பாடியில ஒவ்வொரு பிளேஸ்க்கு வந்து ஹார்ட்டை பம்ப் பண்றது, பிளட்டை சப்ளை பண்றது அதோட ஃபங்க்ஷனா இருக்கும். The blood is completely oxygenated blood. Okay, அது எல்லாமே ஒரு ஆக்சிஜனேட்டட் blood தான். இப்போ அதே வந்து நீங்க பல்மோனரி ஆர்டரிஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா we can see here this one and லங்ஸுக்கு ஆக்சுவலி திரும்பி போகும். எதுக்காக வந்து டீஆக்சைடு பிளட் லங்ஸுக்கு போகும் அப்படின்னா பிகாஸ் the oxygenation and deoxygenation நடக்கிறது லங்ஸ்ல தான் நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் வை we are given this and இது வந்து கான்ட்ராக்ஷன் இனிஷியேட் பண்ணுது. ஓகே, டீபோலரைசேஷன் அப்படின்றது கான்ட்ராக்ஷன் இனிஷியேட் பண்ணுதுன்ற கொடுக்குறாங்க. The sequence of electrical conduction of heart is shown. So இதுல நம்ம வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி let us see. இதுதான் வந்து இந்த ஆரோ மார்க் எல்லாமே வந்து இனிஷியேட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுல ஒவ்வொரு பிளேஸ்லயும் மொத்தம் வந்து 4 டைப்ஸ் ஆக்சுவலா வந்து 4 பார்ட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. லைக் SA node, AV node and then and Purkinje fiber na enna, because Purkinje fiber plays a very important role in our heart. So அது என்ன பண்ணும் இதெல்லாமே நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். The cardiac cells with the fastest rhythm. See here, the cardiac cells னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் we call it as the cardiac cells. அதே மாதிரி மசில்ல நம்ம சொல்லும்போது மசில் செல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி cardiac cells with fastest rhythm are called pacemaker cells. ஸோ இந்த பேஸ் மேக்கர் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இந்த பேஸ் மேக்கர் வச்சுதான் நம்மளால வந்து ரிதம் ஆக்சுவலி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லலாம். ஈவன் we can artificially நம்ம பேஸ் மேக்கர் எப்படின்றது பாத்தீங்கன்னா ஹார்ட் பேஷன்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஒரு சில பேர் பேஸ் மேக்கர் சரியாதான் ஆகல அப்படின்னா அவங்க ஆர்டிபிஷியலா வந்து சர்ஜரி மூலமாவும் வைப்பாங்க. ஓகே, பேஸ் மேக்கர் cells since they determine the contraction rate of the entire heart.
ஸோ பேஸ் மேக்கர் செல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் ரேட் எப்படி இருக்குன்றத பார்க்கும். பிகாஸ் யூ நோ தட் நார்மலா ஜென்ரலாவே நம்மளோட ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் பர் மினிட் 72 beats per minute. That's the normal for heartbeat. இப்போ நார்மலா நீங்க வந்து ஸ்டெத்தஸ்கோப்ல நீங்க வச்சு அப்சர்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் பீட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, கண்டினியூஸா இருக்கும். அண்ட் இட் ஷுட் நாட் பி தட் ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்காது. எப்போ நமக்கு வந்து ஃபாஸ்டா ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா whenever we get fear அண்ட் ரொம்ப நம்ம கொஞ்சம் பயந்து இருக்கும்போது ஹார்ட் பீட் நமக்கு அதிகமா இருக்கும், பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகி நம்ம ஹார்ட் பீட் அதிகமா இருக்கிறது ஃபீல் பண்ணுவோம். அண்ட் ஆன்சைட்டினா இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அந்த மாதிரி டைம்லயும் நமக்கு ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும். அண்ட் ஈவன் எக்ஸசைஸ் அண்ட் தென் ஜாகிங் ஆர் ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ் பண்ணும்போதே பொதுவாகவே அதிகமாகும். பட் வென்எவர் அதே வந்து எப்போ வந்து நமக்கு நார்மலா இருக்கும், நார்மலா இருக்கும்போது நம்ம இப்போ நம்ம சும்மா இருக்கும்போது நமக்கு நார்மலான ஒரு பீட்டிங் தான் இருந்துட்டு இருக்கும். பட் வென்எவர் யூ டூ மெடிடேஷன், ஏன் வந்து மெடிடேஷன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டிங் அப்படின்றது இருக்கும், மைண்ட்ஃபுல்னஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் கிரியேட் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளோட கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம ப்ரீத்திங்கே இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரொம்பவே ஸ்மூத்தா போகும், நார்மலா போகும். ஸோ எதுக்காக ஃபர்ஸ்ட் மெடிடேஷனே பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன், ஈவன் அந்த எமர்ஜென்சி கண்டிஷன் எல்லாமே நம்மளோட ஹார்ட் பீட் ரொம்ப ரொம்ப வந்து ஆக்சுவலி வந்து பீட் ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பீட்டிங்கா அந்த டைம்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன் நம்ம பெர்ஃபார்ம் ரெகுலரா பண்றதுனால அந்த இதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், நம்மளோட பிரீத்திங் இதை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் we can concentrate. அதான் இதுல சொல்ல வர்றது. So these cells are located in the right sinoatrial node. Sinoatrial node அப்படின்றாங்க. It is called pacemaker. இந்த cells pacemaker cells அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா SG node தான் ஆக்சுவலி வந்து pacemaker cells கொடுத்துருக்கேன். That it is present in the right side. ஓகே, ரைட் சைட்ல தான் இருக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த ரைட் பல்மோனரி ஆர்டரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அந்த அந்த பக்கத்துல தான் ஆக்சுவலி வந்து எஸ்ஏ நோட் அப்படின்றது இருக்கும். அதே லெஃப்ட் சைட் பாருங்க, ரைட் சைட்ல சினோ எச்சிஎல் நோடு இருக்கும், லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஏவி நோடு இருக்கும். ஓகே, ஏவி நோட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ரைட் ஏட்ரியம், ஐ மீன் ரைட் ஏட்ரியத்தோட லெஃப்ட் சைடு தான் என்னன்றதை கொடுக்குறாங்க. இட்ஸ் அ நோட் கால்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நோட். சாரி, auriculoventricular node. It is otherwise called as a AV node. Auricular and A and ventricular AV node இப்படி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா SA node. Okay. So this is SA node. You can see here. And இது நம்ம சொன்ன AV node. Sorry. இது SA node and இது வந்து AV node. இந்த இடம் தான் வந்து எஸ்ஏ நோட். இதை வந்து ஆக்சுவலி வந்து கண்டினியூஸா ஒரு கரண்ட் சப்ளை மாதிரி இது போயிட்டு இருக்கும், ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆக்சுவலி அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் நம்ம சொல்லலாம். Let us go to the next one. Two special cardiac muscles. இதுல வந்து நம்ம cardiac muscle அப்படி நம்ம சொல்லும்போது இதுல ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது ஒண்ணு கொடுக்குறாங்க. என்னன்னு பார்ப்போம். Two special cardiac muscle fibers originate from the auriculoventricular node and called the bundle of His, which runs down into the interventricular septum and the fibers spread into the ventricles. இந்த இடத்துல என்ன முக்கியமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் டூ ஸ்பெஷல் கார்டியாக் மசில் ஃபைபர் அப்படின்றது ஆரிஜின் ஆகுது. எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவி நோட்ல இருந்து ஆரிஜின் ஆகுது. ஓகே, இட் இஸ் ஆரிஜின் ஃப்ரம் த ஏவி நோட். ஏவி நோட்ல இருந்து ஆரிஜின் ஆகி அது நேரா அது நம்ம ஏவி நோட்ல ஆரிஜின் ஆகுது. அண்ட் வி கால்ட் இட் ஆஸ் த பண்டில் ஆஃப் ஹிஸ். ஆரிஜின் ஆகிற பிளேஸை நம்ம என்ன சொல்றோம்னா பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் நேரா அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா போஸ்டீரியர் சைட்ல நம்ம ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வென்ட்ரிகுலர் செப்டம்க்கு ரெண்டுமே இடையில இன் பிட்வீன் ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு இடையில தான் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் இருக்கும். ஸோ அந்த இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்ல அங்க போனது மட்டும் இல்லாம அந்த ஃபைபர் வந்து வென்ட்ரிக்கிள் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. வி கேன் see that
Here you can see. See here. இதுதான் நம்ம பண்டில் ஆஃப் பீஸ் அப்படின்றத சொல்றோம். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பண்டில் ஆஃப் பீஸ் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகுது. சாரி, தட் புர்கிஞ்சி ஃபைபர். இந்த புர்கிஞ்சி ஃபைபர். ஓகே, திஸ் இஸ் த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். இதுதான் நம்ம சொன்ன இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். ஸோ இந்த ஃபைபர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு புர்கிஞ்சி ஃபைபர். பட் ஆனா அது ஆரிஜின் ஆகும்போது we call it as a bundle of fish. We call it as a bundle of fish. Then அந்த ஃபைபர்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே அந்த வென்ட்ரிக்கல் ஃபுல்லன்ஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா interventricular septum. You see here, this is the interventricular septum because we know that இந்த posterior portion என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it as a RV ன்னு நம்ம சொல்லலாம். And this one is a AV, right? See, right ventricle and left ventricle. Sorry, AV இல்ல. It's not AV, it's a LV. LV னா left ventricle, right? இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கிளையும் ரைட் வென்ட்ரிக்கிளையும் பிரிக்கிறது இந்த இடையில இருக்கிற இந்த செப்டா தான், இந்த வால் தான் நம்ம சொல்றோம். திஸ் வால் இஸ் கால்ட் as a interventricular septum அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகே, and now the pacemaker cells produce excitation through depolarization of their cell membrane. So இது எப்படி எக்ஸைட்டேஷன் பண்ணுதுன்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒரு தடவை பார்த்துருக்கலாம். SI நோட்னா என்ன, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். You can see here, this is a superior vena cava and superior vena cava நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணோம். இதுக்கு பாட்டம்ல தான் போஸ்டீரியர் சைடு பார்த்தீங்கன்னா we have like இந்த இடத்துல வந்து inferior vena cava நம்ம பார்த்திருந்தோம். ஸோ superior vena cava and inferior vena cava ரெண்டுமே வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம பாடியில இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை இடத்துக்கு வந்து ரைட் ஏட்ரியம்ல போர் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். superior vena cava and inferior vena cava. இந்த superior vena cava என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் நம்மளோட ஹார்ட்ல இருக்கிற டீஆக்சிஜன், ஹார்ட்டுக்கு மேல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாரோட டீஆக்சிஜன் பிளட்டை கொண்டு வரும். அதே இன்ஃபீரியர் வீனா கேவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டம் ஆஃப் த பார்ட் ஆஃப் அவர் பாடி அங்க இருக்கிற டீஆக்சிஜன் பிளட்டை கொண்டு வரும். அது நேரா அது ரெண்டு சைடுமே ஆக்சுவலா டீஆக்சிஜன் பிளட் தான் வரும். அது எந்த இடத்துல வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம்ல ரீச் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் த பிளேஸ் அண்ட் வி நோ தட் திஸ் இஸ் த லெஃப்ட் ஏட்ரியா. அண்ட் இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் வாட் வி கால்ட் SA நோட். இப்போ நம்ம பார்த்த SA நோட் இதுதான் நம்ம சொல்றோம் sinoatrial node, that is a pacemaker generate impulses. இதுதான் impulses create பண்ணுது. ஸோ இது we call it as a internodal pathway அப்படின்றத கொடுத்துருக்காங்க. internodal pathwayனா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, you can see இந்த ஆரோ மார்க் எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒண்ணு வருது, பட் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஏரியாவுக்கு போகிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த பொசிஷன்லயே ஆக்சுவலா போயிட்டு இருக்கு. we can see here எது ஏவி நோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் நம்ம என்ன சொல்றோம்னா ஏவி நோட். ஸோ இது வந்து SA நோட் அண்ட் திஸ் இஸ் ஏவி நோட். ரெண்டுமே வந்து ரைட் ஏட்ரியா சைடு தான் ஆக்சுவலி இருக்கு. SA நோடா இருந்தாலும் சரி, ஏவி நோடா இருந்தாலும் சரி, ரெண்டுமே இதான் இருக்கு. SA நோட் பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த ரைட் ஏட்ரியால இருக்கு. ஆனா ஏவி நோட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர், ரைட்? ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் அப்படின்னா ஏட்ரியம்க்கும் வென்ட்ரிகுலருக்கும் இடையில நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ செகண்ட்ல பாருங்க, the impulses pass அப்படின்னா 0.1 செகண்ட், ஆக்சுவலி 1 செகண்ட் கூட கிடையாது, அதை தாண்டி 0.1 செகண்ட் வந்து பாஸ்னா கொஞ்சம் நிறுத்துதுன்றாங்க. அந்த நம்ம ஈவன் நீங்க நம்ம ஹார்ட் பீட்டை நீங்க அப்சர்வ் பண்ணும்போதே அந்த லெஃப்ட் அண்ட் ஸ்டாப் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது இடையில ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, லெஃப்ட் ஸ்டாப். அப்ப அந்த லெஃப்ட் ஸ்டாப் அப்படின்னு நான் சொல்லும் போதே அதுக்கு இந்த ஒரு கேப் ஒன்று வருது இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா 0.1 செகண்ட் அப்படின்றாங்க. அட் த ஏவி நோட், இது எங்க வருது, ஏவி நோட்ல ஆக்சுவலி இந்த பாஸ் அப்படின்றது நடக்குது. ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் வந்து ஏவி பண்டில் ஒன்று கொடுக்குறாங்க. இது நம்ம பார்த்தா அந்த இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். ஓகே, the AV, that is the atrioventricular bundle, connects the atria to the ventricle. So the AV bundle அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்,
So you can see here this place. So in the place அப்படின்றது ஏட்ரியமும் வென்ட்ரிக்கிளும் கனெக்ட் பண்ணுது. ஓகே, கனெக்ட்ஸ் ஏட்ரியா டு த வென்ட்ரிக்கிள். வென்ட்ரிக்கிளுக்கு அது கனெக்ட் பண்ணுதுன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் அடுத்தது இதுலயே பாருங்க, இந்த பிரான்ச்சஸ், அந்த பண்டில் என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த ஏரியா வந்து ஏட்ரியம்க்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் நம்ம சொல்லலாம். யூ கேன் see here. பட் அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பிரான்ச் ஆக்சுவலா பிரியுது பாருங்க. see here, it is further divided into two branches. அந்த பிரான்ச்சை நம்ம என்ன சொல்றோம்னா, the bundle branches conduct the impulses through the septum. So septumனா இந்த இதுதான் நம்ம வந்து septum அப்படின்னு கொடுக்குறோம். So this place is the septa. through the septum, interventricular septum. அந்த அது அந்த செப்டமோட நேம் தான் interventricular septum. So they have classified beautifully. And next பாத்தீங்கன்னா, இப்போ அதுல இருந்து வரக்கூடியது அந்த fibers, we call it as this is called as a Purkinje fiber. அந்த Purkinje fiber பாத்தீங்கன்னா எல்லா பிளேஸ்லயுமே ஆக்சுவலா வென்ட்ரிக்கிள்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். You can see here this place, and at the same time இது பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா கனெக்ட் ஆகியிருக்கு. அதாவது அந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டில்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு சொல்லலாம் கீழே வென்ட்ரிக்கிள் வரைக்கும். The Purkinje fiber depolarize the contractor, because depolarization நம்ம சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம என்ன சொல்லணும்னா டீபோலரைசேஷன் அப்படின்னாலே கான்ட்ராக்ஷன் நம்ம சொல்லிடணும். ஸோ வென்ட்ரிக்கல் போர்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் தட் Purkinje fiber. ஓகே, ஸோ Purkinje fiber என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, depolarize the contractile cell of both ventricles. It may be a right ventricle or left ventricle. ரெண்டு சைடுமே நம்ம என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. Okay, so let's go back to this the previous slide. See here, Purkinje fiber வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், right? So the pacemaker cells produce excitation through depolarization of their cell membrane. So pacemaker cell actually வந்து எப்படி எக்ஸைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் பீட் ஆக்சுவலி எப்படி எக்ஸைட் ஆகுது அப்படின்னா டீபோலரைசேஷன் ஆகும்போது கான்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ ஆனா பட் ஆனால் டீபோலரைசேஷன் இந்த இடத்துல எதுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேஸ்மேக்கர் செல்லோட செல் மெம்பரேன். ஓகே, see here, அந்த பேஸ்மேக்கர் செல்லோட செல் மெம்பரேன்ல தான் ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. which means எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, because we have seen in the last diagram, இதுதான் நம்ம பேஸ்மேக்கர் சொல்றோம், ரைட்? SA நோட தான் நம்ம இந்த இடத்துல பேஸ்மேக்கர் அப்படின்னு சொல்றோம். இதோட செல் மெம்பரேன்ல தான் அந்த எக்ஸைட்டேஷன் ஆர் டீபோலரைசேஷன் அப்படின்றது நடக்குது. Early depolarization is slow. அதாவது ஃபர்ஸ்ட் டீபோலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது போலரைசேஷன் இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. அந்த phase 1 phase 2 அந்த மாதிரி நிறைய phases வரும், அதுல நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் இதுல என்ன பாத்தீங்கன்னா, early depolarization is slow and takes place by sodium influx. ஸோ போலரைசேஷன் அண்ட் டீபோலரைசேஷன் அப்படின்னாலே வந்து பொட்டாசியம், சோடியம் பொட்டாசியம் தான் நம்ம இதுல வந்து டார்கெட் மெயினா சொல்லுவோம். ஓகே, ஸோ early depolarization is slow. அப்ப என்ன ஆகும்போது ஸ்லோவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சோடியம் இன்ஃப்ளக்ஸ்னா சோடியம் உள்ள என்டர் ஆகும். See, imagine this is a cell membrane. Imagine. So this is a cell membrane. இதுதான் ஒரு செல் மெம்பரேன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மெம்பரேன்ல எப்படி ஆக்சுவலி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் சோடியம் பொட்டாசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, let me change this. ஃபர்ஸ்ட் இயர்லி டீபோலரைசேஷன் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இயர்லி டீபோலரைசேஷன் என்ன நடக்குது? சோடியம் இன்ஃப்ளக்ஸ் நடக்குது. சோடியம் இன்ஃப்ளக்ஸ்னா வெளியில இருக்கக்கூடிய சோடியம், தட் இஸ் Na சால்ட். ஓகே, அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகும். உள்ள என்டர் ஆகுறத நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம் இயர்லி டீபோலரைசேஷன். அண்ட் ரிடக்ஷன் இன் பொட்டாசியம் எஃப்ளக்ஸ். ரிடக்ஷன் பாத்தீங்கன்னா சோடியம் என்டர் ஆகும்போது பொட்டாசியம் அப்படின்றது வெளியே போகும். கே பிளஸ் ஆக்சுவலி வெளியே போகும், சோடியம் அப்படின்றது உள்ள என்டர் ஆகும். சோடியம் உள்ள இருக்கும் அண்ட் பொட்டாசியம் வெளியே இருக்கும். இதுதான் வந்து இயர்லி டீபோலரைசேஷன்ல நடக்கக்கூடிய மெக்கானிசம், சோடியம் இன்ஃப்ளக்ஸ் அண்ட் பொட்டாசியம் எஃப்ளக்ஸ்.
ஸோ அதுவும் எப்படி ஆக்சுவலி வரும்னு பாத்தீங்கன்னா 2 molecules ஆஃப் 2 சோடியம் அப்படின்றது உள்ள என்டர் ஆகும். பொட்டாசியம் வந்து 3 வெளியே போகும். ஏன் வந்து 2 சோடியம் உள்ள வரணும், பொட்டாசியம் ஏன் 3 வெளியே போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் பிகாஸ் அது மாலிகுலர் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலா அது நடக்குது. ஓகே, அதோட மாலிகுலர் வெயிட்டை பேஸ் பண்ணி நடக்குது. சோடியம் வந்து அதனால 2 தான் 2 தான் என்டர் ஆகும். ஆனா பொட்டாசியம் பாத்தீங்கன்னா அந்த மாலிகுலர் வெயிட்னால 3 வெளியே போகும். ஓகே, then minimum potential is required to activate voltage gated calcium channel. வோல்டேஜ் அப்படின்னா ஷோரா இந்த இடத்துல வந்து அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இட் நீட் சம் லிட்டில் பிட் ஆஃப் வோல்டேஜ். அதாவது அந்த வோல்டேஜ் கேட்டட் அப்படின்வாங்க. ஸோ இப்போ கேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கை பாஸ் பண்ணும்போது இல்லைன்னா வி கேன் சி தட் சம் ஆஃப் த சில பிளேசஸ்ல கேட் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த கேட் ஓப்பன் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஸ்டன்ஸையுமே உள்ள விடாது. ஓகே, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி மெம்பரேன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, ஸோ இதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பிளேஸ வி கால் இட் ஆஸ் அ கேட்டட் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் கேட்டட் சேனல் மாதிரி இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. இப்போ இந்த பொசிஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில காம்பவுண்ட்ஸை உள்ள விட முடியாது. அதுக்கு அதே மாதிரி சில லைக் வி ஆர் ஹேவிங் மினரல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், மேங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் இது வந்து இட் இஸ் பர்டிகுலர்லி டு த கால்சியம். அப்பனா மீனிங் என்னன்னா இது கால்சியம் மட்டும்தான் இது உள்ள அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ இட் அலோவ் ஒன்லி கால்சியம். That causes rapid depolarization which results in action potential. Action potential னா நம்ம சொன்ன மாதிரி சோடியம் and பொட்டாசியம் நடக்கிறது தான் we called it as a action potential. சோடியம் இன்ஃப்ளக்ஸ் இருக்கும், பொட்டாசியம் எஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ ராபிட் டீபோலரைசேஷன் நடக்கும்போது சோடியம் இன்ஃப்ளக்ஸ் அண்ட் அண்ட் பொட்டாசியம் எஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகே, the pacemaker cells repolarize slowly via K1 efflux. Sorry, K actually K1 கிடையாது. That is a potassium efflux. Pacemaker cells திரும்பி வந்து repolarization, first depolarization ஆயிடுச்சு. எந்த மாதிரி ஸ்டேஜ்ல போகும் பாத்தீங்கன்னா டீபோலரைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அடுத்தது ரீபோலரைசேஷன் ஆகும். ரீபோலரைஸ்ன்றது உண்மையே கிடையாது, போலரைஸ் அண்ட் ரீபோலரைஸ் அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஸோ டீபோலரைசேஷன்ல இருந்து திரும்பி ரீபோலரைசேஷன் செல்லுக்கா அது கன்வெர்ட் ஆகும். அப்படி ரீபோலரைசேஷனா ஆறும்போது பாத்தீங்கன்னா பொட்டாசியம் அப்படின்றது திரும்பி வந்து வெளியே போகும்போது இது நடக்கும். ஓகே, அதான் கொடுக்குறாங்க. the pacemaker cells repolarize slowly via potassium efflux. பொட்டாசியம் வெளியே போகும்போது இது நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. and we have seen this. and now so next பாருங்க ஹார்ட் பீட். ஸோ நம்ம ஹார்ட் பீட் பத்தி தான் இதுல பாக்குறோம். rhythmic contraction and expansion of heart or relaxation of heart னு சொல்லலாம். contraction relaxation of heart அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். is called heartbeat. okay, the contraction of the heart is called systole. அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்றது தான் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து கான்ட்ராக்ட் ஆகும்போது we call it as a cyst அப்படின்னு நம்ம சொல்லுவோம். so systole is the contraction and the relaxation of the heart is called as a diastole. and diastole நம்ம ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். the heart beats normally, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட், ஒரு ஹெல்தி ஹியூமன் அடல்ட் நம்ம சொல்லும்போது it beats normally 70 to 72 times per minute. ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா 72 தான் மேக்ஸிமம் இருக்கும். மேபி இட் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சில பேருக்கு 70ல இருந்து 70 இருக்கலாம், 71 இருக்கலாம், 72 இருக்கலாம், ஈவன் 73, 69 ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்மளால வந்து ஒரு நார்மல் ஹார்ட் பீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 72 தான் நார்மல் அப்படின்னு சொல்ல முடியாது. 75 வரைக்கும் போகும்போது இட்ஸ் a நார்மல் ஒன். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா லைக் 70 சொல்றதுக்கு பதிலா 68, 67 இந்த மாதிரி இதுலயும் வந்து நார்மலா தான் இருக்கும். ஓகே, பட் அதை தாண்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். 80 பிளஸ் அதிகமா 80 பீட்ஸுக்கு மேல போகும்போது 90 இது எல்லாமே வந்து இட்ஸ் ரேபிட் ஹார்ட் பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 60, 65, 60 அந்த மாதிரிலாம் போகும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் ரொம்ப அது ஸ்லோவான ஒரு ஹார்ட் பீட். ஸோ எப்பவுமே வந்து
அந்த பர்டிகுலர் அந்த ரீடிங்ல மெயின்டைன் ஆகும்போது தட்ஸ் a நார்மல் ஒன். இஃப் இட்ஸ் அதை விட அதிகமாவோ இல்ல கம்மியாவோ ஆகும்போது we call it as a rapid heartbeat அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The first heartbeat lub. See here lub அப்படின்றது so producers நமக்கு தெரியும் lub and dub தான். So with the first heartbeat lub is associated with the closure of tricuspid. So நம்ம tricuspid பார்த்தோம் and bicuspid பார்த்தோம் இல்லையா, அதனால என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, closure of tricuspid and bicuspid valve. And அதே வந்து செகண்ட் வந்து heartbeat என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா closure of the semilunar valve. So let us go back to the diagram of heart. See here. This is இந்த இடத்துல நம்ம வந்து ஹார்ட் பீட் எப்படி ஆரிஜின் எப்படி ஆக்சுவலி லப் அண்ட் டப் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம். We can see that this is the tricuspid valve. ரைட் சைடுல இருக்கிறது tricuspid நம்ம சொன்னோம், லெஃப்ட் சைடுல இருக்கிறது bicuspid, right? This is the bicuspid. And இது எப்படி வந்து அந்த லப் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா tricuspidum bicuspidum க்ளோசர் ஆகும்போது, wait a minute. Yes. இந்த இடத்துல ஓபன் பண்ணும்போது அப்படின்றத அவங்க மென்ஷன் கொடுக்கல. க்ளோசர் க்ளோஸ் ஆகும்போது பைக்கஸ்பீடும் ட்ரைக்கஸ்பீடும் க்ளோசர் ஆகும்போது அந்த லப் அப்படின்ற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம தான் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னு ரைட் ஏட்ரியா இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு பாஸ் ஆகும், அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பாஸ் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். ஈவன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் என்டர் ஆகக்கூடிய பிளட் அப்படின்றது செமிலுனார் வால்வ் வழியா தான் வந்து பல்மனரி ஆர்டரிக்கா இருந்தாலும் சரி அயோட்டாக்கா இருந்தாலும் சரி பாஸ் ஆகுன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். அந்த செமிலுனார் வால்வை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு we need a chondre. Okay, that is a chondre, sorry chordae tendineன்றது நமக்கு தேவைப்படுமே தவிர மற்றபடி ஒரு ஸ்பெஷல் இது அப்படின்றது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது இந்த tricuspid அண்ட் bicuspid வால்வோட க்ளோசர்னால. அதே வந்து செகண்ட் சவுண்ட் டப் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, டப் அப்படின்ற சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த semilunar valves. Okay, semilunar valves play a vital role, important role in our heart. Okay, so இது முடியுது. These sounds are of clinical diagnostic significance. So for நம்ம ஹார்ட் பீட் ஆக்சுவல் செக் பண்ணும்போது டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் நோட் பண்ணிப்பாங்க, அதாவது நார்மலா இருக்கா இல்லையான்றது அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக நோட் பண்றது. An increased heart rate is called tachycardia. Tachycardia. Cardiana heart. So tachyனா ரொம்ப ஸ்பீடு. ஓகே, ஸோ ரொம்ப அதிகமான ஹார்ட் பீட் இருக்கு அப்படி ஹார்ட் ரேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரேட் சொல்லணும். ஸோ ரொம்ப அதிகமா இருக்கும்போது call it as a tachycardia. And decrease the heart rate நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா bradycardia. பிராடினா ஸ்லோவா இருக்கிறதுனா மென்ஷன் பண்றாங்க, கார்டியா மீன்ஸ் ஹார்ட். ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்டா இருக்கும் போது ஸ்லோவா இருக்கும் போது நம்ம சொன்ன அந்த டிஃபரன்ஸ், அந்த ஹார்ட் பீட் ரேட் டிஃபர் ஆகும். அண்ட் வி கால்ட் இட் as a slow. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற டாக்கிகார்டியாவும் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது வந்து வி கால்ட் இட் as a bradycardia. ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல இதோட கம்ப்ளீட் ஆகுது. we have seen இந்த இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? தட் இஸ் a human circulatory system அப்படின்னு சொல்லும்போது we saw that ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம், அண்ட் what are the chambers and how the function takes place. ஸோ எப்படி ஒரு ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் சப்ளை ஆகும், எப்படி வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் அதோட பாடியில இருந்து போகுது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் தென் we can saw that the origin and conduction of heartbeat, எப்படி ஆரிஜின் ஆகுது, எப்படி ஆக்சுவலி வந்து கண்டக்ட் ஆகுதுன்றதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு பேஸ் மேக்கர் செல் யூஸ் ஆகுது, தட் இஸ் SA நோட். SA நோட் ரைட் ஏட்ரியால இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி AV நோடும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தென் அங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் பீட்டை எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதை நம்ம பார்த்தோம். த லப் அண்ட் டப், எஸ் இல்லையா? ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் we completed the human heart.
இதுக்கு அடுத்த phases நம்ம பார்ப்போம். Cardiac cycle. So cardiac cycle is a very important question also. We will discuss in the next class, students. Thank you.